ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் புனிதா கார்த்திக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குட்டீஸ் எல்லாம் தோட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வந்துட்டு பக்கத்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீம்பல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சுக்கு மிளகு சக்கரையெல்லாம் போட்டு தட்டி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ சீம்பல் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. ஸோ இதை வச்சு ஒரு சூப்பரான சீம்பல் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் குட்டீஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். 1/2 கப் பார்த்தீங்கன்னா மைதா, 1/2 கப் வந்து சுகரு, 1/4 கப் பால், 1/4 கப் வந்து ஆயிலு, 2 முட்டை. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டின் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸோட மைதாவோட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் முட்டையை வந்து 1 by 1 ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணோம். க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, பீட்ரு வேண்டாம். ஸோ விஸ்க்கை வச்சு கொஞ்சமாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்க டின்னில் வந்து ஊற்றி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பேக் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து நம்ம அடித்ததுக்கப்புறம் எடுத்து கவுத்தோம்னா கீழே விழக்கூடாது. ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. க்ரீம் பார்த்திங்கன்னா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் ஆகி வந்துடுச்சு. ஸோ எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. இதை பார்த்திங்கன்னா நான் 2 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து இதுக்கு வந்து சோக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பால் சர்க்கரை வந்து நான் சேர்த்து எடுத்துட்டேன். கொஞ்சமாக அது கூட நம்ம சீம்பாலையும் கட் பண்ணி போட்டு நல்லா சோக் பண்ணி எடுத்துட்டேன். மேலே ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து சீம்பாலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சு மறுபடியும் வந்து பாலை வந்து சோக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லேயர் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் செகண்ட் லேயர் கொடுங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா அப்படியே முறுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு ஃபுல்லாக செகண்ட் லேயரையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கேக்கையும் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது கேக்கோட லுக்கு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். இதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான சீம்பால் கேக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் மீட் பண்ணுறேன். பாய்.